வந்த ஸ்டைல பார்த்து முகமது அலியோ மைக் டைசனோன்னு நான் நினைச்சேன். ஒன்னாச்சேன்னு விட்டு வைக்கிறேன். மரியாதையா போயிடு. இல்ல உன்னை கற்போட நாங்க விட மாட்டோம். உயிரா கற்பா நீயே முடிவு பண்ணிக்கோ. கணவனை இழந்த பொண்ணு எந்த அளவுக்கு வேதனைப்படுவான்னு எனக்கு தெரியும். ஆனா தான் ஒருத்த நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஊரையே சுடுகாடா மாத்துறது எந்த விதத்துல நியாயம்? அதனாலதான் கொலை பண்ணேன். இந்த கொலையை பண்ணது யாரு? இந்த சிட்டியிலேயே பெரிய ரவுடி தங்கம். இன்னைக்கு இவனையே ஒருத்தன் கொன்னு இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான். நாளைக்கு இதே கதி உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? போலீஸ்கார வேலை சும்மா இருக்காதீங்க. சமுதாயத்தோட ஒவ்வொரு பிரஜையும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரன் தான். ஏமா உங்க புருஷனை கொன்னது யாருன்னு சொல்றீங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. தங்கத்தை கொன்னதுக்காக I'm taking you to custody. சாட்சி கோர்ட்ல நிரூபிக்கிறேன். Your Honor, நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கும் சாமுண்டி எனும் துர்கா ரொம்ப நாளாகவே சட்டம் வலைவீசி தேடி வரும் ஒரு நபர். தங்கம் என்பவரை கொலை செய்திருப்பதோடு இதற்கு முன்னால் பல கொலை கொள்ளைகளை நடத்தியிருந்தும் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் சட்டத்தின் கண்களில் மண்ணை தூவிக்கொண்டு வரும் கெட்டிக்காரி. இதற்கு காரணம் ஏழைகளுக்கு உதவி புரியும் சாக்கில் அவர்களுடைய அப்பாவித்தனத்தை தீய வழியில் உபயோகித்து அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று புரட்சி பெண் என்னும் விருதோடு சாமுண்டி என்கிற பட்டத்தையும் பெற்று தான் விதித்ததே சட்டம் தண்டனை என்று பெரிய அளவில் உருவாகி இருக்கிறார். Your Honor, கோர்ட்டுக்கு இணையாக parallel கோர்ட், அரசாங்கத்துக்கு இணையாக parallel அரசாங்கம் நடத்தி வரும் இவளை தண்டிக்காது விட்டுவிட்டால் நாளை ஜனங்களுக்கு நல்ல விஷயத்தின் மீது நம்பிக்கை போய்விடும். கெட்ட விஷயத்தையே நல்லதென நினைத்து அதையே கடைபிடிப்பார்கள். இனி இந்த கொடுமை நடக்கக்கூடாது என்றால் இவளுக்கு சரியான தண்டனை அளித்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல உங்க சார்பா வாதாட யாராவது இருக்காங்களா? Your Honor, உண்மையை சொல்றதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த கோர்ட்ல என் வார்த்தையை விட முக்கியமா வேண்டியது சாட்சி. நான் கொலை பண்ணேன்னு சொல்ல ஏதாவது ஒரு சாட்சி இருந்தாலும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்.
நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்க பேரு? சந்திரசேகர். இவங்களை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? பிறந்ததிலிருந்து. நேத்து நீங்க 2 பேரும் எங்க இருந்தீங்க? சாந்தி நகர்ல. அங்க சீர்திருத்த கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். அங்க எதுக்காக போனீங்க? உங்க பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சா? ஓசி சோறு சாப்பிடுறதுக்கு அங்க போயிருந்தோம். யூ கேன் கோ நவ். தேங்க்யூ. ஆமாங்க, நேத்து காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாந்தி நகர்ல நடந்த சீர்திருத்த கல்யாணத்துல இவங்க இருந்தாங்கய்யா. ஆமாங்கய்யா, இவங்களுக்கும் தங்கம் கொலைக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. இதுவரை விசாரித்த சாட்சிகள் இவளால் பயனடைந்தவர்கள். அடுத்து நான் ஆஜர்படுத்தவிருக்கும் சாட்சி பத்மாவதி, அதாவது மிஸ்ஸஸ் தங்கம். ஏமா, கொலை செய்யப்பட்ட தங்கம் உங்க கணவர் தானே? ஆமா. அவர் சாகர நிலைமையில இருந்தப்ப நீங்க அங்க ஓடி வந்தீங்க. ஆமா. அங்க வேற யார் இருந்தாங்க? இவங்க இருந்தாங்க. இவங்க கையில ஏதாவது ஆயுதம் இருந்ததா? இல்ல. இல்லையா? இல்ல ஞாபகம் இல்லையா? இல்ல. ஓகே. சாகர நேரத்துல நீங்க அங்க வந்தீங்க, அப்ப இவங்க அங்க இருந்தாங்க. அப்படின்னா உங்க புருஷனை கொன்னது இவங்க தானே? இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா சொல்லுங்க. இவங்க தானே உங்க புருஷனை கொன்னது? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம். கம் ஆன், கம் ஆன். புருஷனா கொன்னது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. இவங்க இல்ல. நோ நோ, நீங்க போய் சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் போய் சொல்லல. சரி, உங்க புருஷனை கொண்டது யாருமா? என் புருஷன் ஒரு அயோக்கிய. எத்தனையோ பேரோட வாழ்க்கை நாசம் பண்ணிருக்கான். எத்தனையோ பேரை கொண்டு இருக்கா. அவன் பண்ண பாவத்துக்கு அளவே இல்ல. அதனாலதான் செத்தான். அவனை கொன்னவங்க யாரா இருந்தாலும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க, நல்லதுதான் பண்ணிருக்காங்க. சரியான சாட்சி ஆதாரம் இல்லாத காரணத்தால் துர்கா என்னும் சாமுண்டியை நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. என்ன அடிக்க அதிகாரம் இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அக்காவுக்கு மட்டும்தான். அதாவது உனக்கு. அடிக்கிற சாக்கிலையாவது நீ என்ன தொட்டிய? நீ இந்த மாதிரி சென்டிமெண்ட்லா பேசினா நான் ஊருக்கு கண்ணீர் விட்டுவேன் நினைச்சியா? உன்னை கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். Come on, move. Don't worry. Nothing will happen. Congratulations. எதுக்கு? நிரபராதின்னு கோர்ட் விடுதலை பண்ணது.